வணக்கம். நெருப்பு தமிழன் வெளிவருகிறது கூலி திரைப்படம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்தை பொழுதுபோக்கிற்காக பார்ப்பதல்ல, அதுதான் பொழப்பு. திரைப்படம் தான் வாழ்க்கை. இதுதான் இந்த மக்களினுடைய வாழ்வாதார நிலை. கூலி திரைப்படம் ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகத்தினுடைய ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படுறாரு. இவருடைய அடையாளத்தை எந்த ஒரு தலைமுறையும் அழிக்க முடியாது என்பதை இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணவேணி அப்படிங்கிற ஒரு திரையரங்கம் சென்னையில் இருக்கு. அந்த திரையரங்கத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் அபூர்வ ராகங்கள் திரைப்படம் வெளியானது. அதற்கப்புறம் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திற்கு பிறகு 50வது ஆண்டில் கூலி திரைப்படத்தை வெளியிடுறாங்க. ஒருவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக ஒரு திரையுலகத்தில் எவ்வளவு பெரிய வரலாற்று சாதனையை நிகழ்த்த முடியும் என்பதை ரஜினிகாந்த் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு தமிழ் சரியாக பேச தெரியாமல் வேறொரு மாநிலத்தில் இருந்து குடிபெயர்ந்து தமிழகத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இடம் பிடித்து திரையுலகத்தில் 50 ஆண்டு காலம் நீடித்து கொண்டு தன்னுடைய அந்த பெயரை இன்றைக்கும் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். எளிமையான ஒரு தோற்றம், வெளியில் எங்கே போனாலும் அதற்கான ஒரு மேக்கப் இல்லை, எந்த விதமான ஆடம்பரமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். 10 லட்சம் டிக்கெட்டுகள் முன்பதிவுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் எந்த திரையுலகத்தில் இன்னைக்கு விஜய், அஜித், கமல் அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் முன்பதிவுகள் என்பது அதிகமாக 10 லட்சத்திற்கு மேற்பட்ட டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் முழுவதுமே வெளியிடப்படுது. அது மட்டுமா, 1500 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய் வரைக்கும் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு டிக்கெட் என்பது விற்கப்படுது. இதையும் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு வாங்குறாங்க. யாருமே புண்பட்ட மனதோடு போய் டிக்கெட் வாங்குறதில்ல, எல்லாம் மகிழ்ச்சியோடு வாங்குறாங்க. இதனால திரை உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த திரையரங்கினுடைய முதலாளிகளுக்கு ஒரு பெரிய திருவிழா கொண்டாட்டமாக பார்க்கப்படுது. இதுவரை படைக்காத சாதனையை இந்த கூலி திரைப்படம் படைக்கும் என்பதுதான். இந்த திரைப்படத்தில் பல்வேறு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு சுவாரஸ்ய சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தில் வெளிவருது. கடைசி 20 நிமிடம் உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பாக இருக்குன்னு சொல்லப்படுகின்ற விடயங்களும் இந்த கூலி திரைப்படத்திற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தமிழ் திரையுலகினுடைய பொக்கிஷம் என்பதை இந்த கூலி திரைப்படத்தினுடைய வாயிலாக உணர முடியும் என்பதுதான் இன்றைய நடைமுறை நிதர்சனமான ஒரு உண்மை.